புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, எங்கள் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையாய், தாயாய், உறவினராய், நண்பனாய், தோள் கொடுப்பவராய், துணை இருப்பவராய், கரம் பிடிப்பவராய், கரம் பிடித்து தூக்குபவராய், என்னுடன் நடப்பவராய், என்னை தூக்கி சுமப்பவராய் இருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். இதோ மகிழ்ச்சியோடு எங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் மீண்டுமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கொண்டாட்டம், அகமகிழ்ந்து கொண்டாட இருக்கிறோம். அக்களிப்போடு கொண்டாட போகிறோம். பூரிப்புடன் கொண்டாட போகிறோம். ஆண்டவரே, விண்மேகம் அதிர்கிறது. மண்ணுலகெங்கும் இதோ அதிர்வலைகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த நாள் இதோ பிறக்கப் போகிறது. ஆண்டவரே, மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு, அக்களிப்பு, கொண்டாட்டம் எதற்காக? மீண்டுமாக இயேசுவே, எங்கள் தெய்வமே, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுல் சொன்னதை நினைவு கூறுகிறோம். 2வது அதிகாரத்திலே தன்னுடைய இறைத்தன்மையை பிடித்துக் கொண்டிருக்க விரும்பாமல் இதோ அடிமையின் கோலமாய் மனிதராய் இந்த மண்ணிலே பிறந்தார். இயேசுவே, இதோ எங்களை தேடி எங்களைப் போல நீர் பிறக்கப் போகிறீர். மீண்டுமாக இந்த யூபிலி ஆண்டிலே கொண்டாடுகிறோம், அக்களித்து கொண்டாடுகிறோம். ஆனால் நினைவூட்டுகிறது உம்முடைய பிறப்பு. வருட வருடம் கொண்டாடும் கொண்டாட்டமாக இருந்தால் இது வெறும் வழிபாடுதான். மனமாற்றத்தோடு இந்த கொண்டாட்டம் அரங்கேறினால் அதுதான் வாழ்க்கை. இந்த வழிபாடு வாழ்வாக மாறுகிறது. ஆண்டவரே, உணர்கிறோம் இன்றைய நாளில் உம்முடைய பிறப்பு
எங்களுக்கு உணர்த்தும் என்று நம்புகிறோம். இதோ நாங்கள் புதிய உடைகள் அணிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு குடும்பங்களாக இதோ ஆலயங்களுக்கு புறப்பட போகிறோம். வீடுகளிலே எல்லாவற்றையும் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொண்டாட்டம் வழிபாடாக மட்டும் நின்று விடாமல் எங்களுடைய வாழ்வுக்கு தொடர்புடையதாக மாறி நாங்கள் மனமாற்றம் அடைந்து உம்முடைய பிறப்பில் நாங்களும் மீண்டுமாக பிறந்து புது மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆசிர்வதியும், ஆசிர்வதியும், ஆசிர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பேரன்பை இந்த வேளையிலே திருப்பாடல் ஆசிரியர் வரிகளோடு சேர்ந்து புகழ்ந்து போற்றி அக்களித்து பாடுகிறோம். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திரத்தோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், தோத்திரத்தோடு ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்பு தெய்வமே, ஒரு தாயினுடைய அன்பு எங்கே அற்புதமானதாக மாறுகிறது என்றால், தன்னுடைய குழந்தை தவறு செய்கிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனநிலையில்தான். பல நேரங்களில் நாங்கள் உம்மை மறந்து இருக்கிறோம். நீர் இல்லாத வாழ்வில் மனமகிழ்ந்து கொண்டாடி இருக்கிறோம். ஆனாலும் கூட எங்களை தேடி தேடி வந்து அன்பு செய்து கொண்டே இருக்கிறீர். இதோ அந்த காணாமல் போன ஆடுகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், அந்த காசாக இருக்கட்டும், அதை கண்டுபிடிக்கிற கடவுளாக, அதை தேடி வந்து மீண்டுமாய் தன்னுடைய அன்பிலே இணைத்துக் கொள்கிற தெய்வமாக உம்மை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் தேவையில்லை என்று நீர் புறம்பே தள்ளுவதே இல்லை. அந்த ஊரில் இருக்கிற எல்லோருமே அந்த மகனை மகளை வெறுத்தாலும் கூட அந்த தாயும் தந்தையும் அந்த மகனை மகளை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது தன்னுடைய மகனை மகளை சந்திக்க வேண்டும் என்கிற ஆவலிலே அவர்கள் ஏங்கி தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆம் தெய்வமே, இதுதான் பேரன்பு. கண்டுகொள்ளாத மனிதரை கூட, திரும்பி பார்க்காத நபரை கூட தேடி தேடி போய் அன்பு செய்கிற அன்பு இங்கே பேரன்பாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, அத்தகைய உன்னதமான அன்பை, உணர்வை உம்மிடம்தான் பார்க்கிறோம். மகனே, நீ திரும்பி வர மாட்டாயா என்று ஏங்குகிற கடவுளாக இதோ அந்த ஊதாரி மைந்தன் ஓமையிலே உம்மை நீர் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர். இந்த நற்கருணையிலே அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகள் வர மாட்டார்களா என்று ஏங்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, கொண்டாட்டம் என்கிற பெயரிலே ஏராளமான நபர்கள் இந்த நாளில் உம்மை தேடி வரலாம், ஓடி வரலாம். ஆனால் அதை கடந்து அவர்களை அணைத்துக் கொள்வதற்காக இதோ விரித்த கரங்களோடு நீர் காத்து கொண்டிருக்கிறீர். குழந்தையாக, குட்டியாக எங்களுக்காக பிறக்கவிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பை எண்ணி, உம்முடைய மீட்பை எண்ணி, உம்முடைய உறவை எண்ணி நாங்கள் கொண்டாடவிருக்கிற இந்த நேரத்திலே உம்மை முழுவதும் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம்முடைய பேரன்புக்காக உளமாற நன்றி கூறுகிறோம். எங்களது அன்பை, எங்களது எளிய இந்த உணர்வை உமது பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம்.
இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் மாட்சிமை மேலானது. இறைவா உன் மகத்துவம் மேலானது. இறைவா உம் மாட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது மேலான மாட்சிக்காக, உமது வல்லமைக்காக, உமது அன்பிற்காக உம்மை போற்றி புகழ்கிறோம். எங்களோடு வாசம் செய்ய எங்களுக்காய் மனோருவாகி எங்களோடு எந்நாளும் உடனிருக்கிற முதுமேலான அன்பிற்காக, முதுமேலான அருள் இரக்கத்திற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருப்பாடல் 89 இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 3 முதல் 4 மற்றும் 26, 28. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன்.
நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்போதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். பேரன்புமிக்க பரம தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதில் உம்மோடு இணைந்திருப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உமது பிறப்பிற்காக எங்களை முழுமையாக தயாரித்திருக்கிற இந்த வேளையிலே நீரே உமது பிறப்பினால் எங்கள் வாழ்க்கையிலே புதிய மகிழ்ச்சியும் புதிய ஆற்றலும் புதிய சக்தியும் நிரம்ப கொடுத்து வழி நடத்தியறலும். எங்கள் உறவுகளிலே, எங்கள் குடும்ப உறவுகளிலே ஒற்றுமையும் அமைதியும் மீண்டுமாக கட்டி எழுப்பியறலும். உமது பிறப்பு எங்களுக்கு அர்த்தம் உள்ளதாக மாறுவதாக. உமது பிறப்பை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நீர் எவ்வளவாய் எங்களை அன்பு செய்கிறீர், அன்பு செய்திருக்கிறீர். வாழ்வின் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக பல்வேறு நிலைகளிலே எங்களை உயர்த்தி இருக்கிறீர், வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். நாங்கள் சோர்ந்திருக்கிற போதும் தளர்வுற்று இருக்கிற பொழுதும் நீர் உடன் பயணித்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் மீண்டுமாய் அசை போட்டு பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது உமது பேரன்பு எத்தகையது என்பதை எங்களால் உணர முடிகிறது. உமது அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தை தொடங்குகிற பொழுது அதே அன்பை நாங்கள் சந்திக்கிற எல்லா நபர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அருளை தாரும், ஆற்றலை தாரும். எங்களுடைய சிறிய சிறிய உதவிகளால், பொருள் உதவியால், உடனிருப்பால், ஆறுதல் வார்த்தைகளால், இன்னும் பல்வேறு வகைப்பட்ட உதவிகளால் ஒவ்வொரு மனிதரும், நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரும் எங்களிலே நீர் இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய அளவிற்கு எங்கள் வாழ்வு சிறிது சிறிதாக மாற வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறோம். எங்களால் மனித முயற்சியால் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் நீரே வல்லமை மிகுந்த கடவுளே, உமது அருள் இரக்கத்தால் எங்களை நிரப்பினால் நாங்கள் இன்னும் வேகமாக எங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உம்மை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக நாங்கள் மாற முடியும் என்பதை முழுமையாக நம்புகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இதோ இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உமது நாமத்தை நாங்கள் சுவைக்க அதை வார்த்தைகளால் எடுத்துரைக்க எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியும் சமாதானமும் இன்பமும் வருகிறது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறப்பதில்லை. எனவே அதே மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடி உம்மை போற்றி புகழ்கின்றோம். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா.
காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். நிறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நிறைவென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ? ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன்னாமம் சொல்லாதோ? பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உன்னாமம் புகழாதோ? உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. இயேசுவே, இயேசு என்று உன் நாமம் சொல்ல சொல்ல எங்களது நெஞ்சம் மகிழ்கிறது என்பதை நீர் அறிவீர். ஒவ்வொரு தருணங்களிலும் இயேசு என்ற அந்த அற்புதமான நாமத்தை சொல்வதற்கு எங்களை நீர் மீண்டுமாக தூண்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே உமது நாமத்தை நாங்கள் சிந்திக்கின்றோம். இயேசு என்ற அந்த பெயரை நாங்கள் தியானிக்கின்றோம். ஆற்றல் கொண்ட அந்த பெயர், அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த பெயர், ஆற்றுப்படுத்தக்கூடிய அந்த பெயர், எங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த பெயர் இயேசு, இயேசு, இயேசு என்ற அந்த பெயர். ஆண்டவரே, விவிலியத்திலே இந்த பெயர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வேறு யாருக்கும் எவருக்கும் இருந்ததாக தெரியவில்லை. உமக்கு மட்டுமே வானதூதரால் அருளப்பட்ட பெயர் இது. இயேசு என்று இவருக்கு பெயரிடுவீர். ஆண்டவரே, அத்தகைய தனித்துவமான இந்த பெயர்
வேறு யாருக்கும் இல்லாத இந்த பெயர், நீர் பிறப்பதற்கு முன்பாக இந்த பெயரை யாரும் உச்சரித்ததில்லை. நீர் பிறந்த பிறகு ஒவ்வொரு நொடி பொழுதும் இன்று வரை உச்சரிக்கப்படாமல் இருந்ததும் இல்லை. அத்தகைய மாண்பு மிகுந்த ஒரு பெயர் இயேசு. இயேசு என்ற அந்த பெயர். ஆண்டவரே, அந்த பெயரை நாங்கள் தியானிக்க வேளையிலே நலமாகிறோம். அந்த பெயரை உச்சரிக்கிற பொழுது நாங்கள் குணம் அடைகிறோம். அந்த பெயரை இயேசு இயேசு என்று அறிக்கையிடுகிற பொழுது நாங்கள் இறைவனுடைய ஆற்றலை பெறுகிறோம். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஜெபித்த அந்த பார்வையற்ற பர்த்தலேவை போல ஆண்டவரே, பார்வையற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் புதிய பார்வை பெறுகிறோம். என் பெயரின் பொருட்டு நீங்கள் கேட்பதெல்லாம் வானக தந்தை உங்களுக்கு அருளுவார் என்ற ஒவ்வொருவரும் அந்த பெயரை முன்னிட்டு ஜெபிக்கிற வேளையிலே எல்லா விதமான வரங்களையும் பெற்று மகிழ்கிறோம். ஆண்டவரே, பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்வது போல, வானோர் கீழோர் மண்ணுலகோர் எல்லா உலகையும் சார்ந்தவர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற வேளையிலே நல் வாழ்வையும் நலமான மனநிலையையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த வேளையிலே இயேசு 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 என்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் உமது நாமத்தை அறிக்கையிட எங்களுக்கு வேண்டிய அருளை தாரும். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம்.
பொங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, உமது இனிமையான நாமத்தை துதிக்க வந்திருக்கிற எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற மாபெரும் கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த உலகிலே உமது திரு நாமத்தை விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவரும் மண்டியிட உம்மை துதித்து ஆராதிக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? உமது தாழ்ச்சி, உமது எளிமை. நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பு, தந்தையின் மீது வைத்திருக்கின்ற அன்பு. இந்த உலகிலே தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற நீர் உம்மை முழுமையாக கொடுத்ததனுடைய வெளிப்பாடு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விவிலியம் முழுக்க இவைகளை, இந்த சிந்தனையை தான் நாங்கள் வாசிக்கிறோம். இதோ உமது பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியை, சமாதானத்தை உலகிலே எல்லா மாந்தருக்கும் அருளக்கூடிய அந்த மாபெரும் விழாவை கொண்டாடுவதற்காக தயாராக இருக்கும் இந்த தருணத்திலே ஆண்டவரை முழுமையாய் எங்களை ஒப்படைக்கிறோம். உமது தாய் அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் உமது பிறப்பிற்காக தங்களை அர்ப்பணித்தது போல ஆண்டவரின் அடிமைகளாய், ஆண்டவரின் சீடர்களாய், ஆண்டவரின் அன்பு மக்களாய் தங்களை முழுமையாய் கையளித்தது போல இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் எங்களையும் எங்களது குடும்பங்களையும் எங்களது வாழ்க்கை முழுவதையும் உமது திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்படைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு தருணமும் எங்களது வாழ்க்கையில் நிறைவு, மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை அத்தனையும் எங்களுக்கு நிறைவாய் உண்டு என்பதை மீண்டுமாய் எங்களுக்கு நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ ஆண்டவருடைய உயிருள்ள இந்த பிரசனத்திலே, உன்னதமான இந்த தருணத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவரே, என் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் இல்லத்திலும் நீர் உண்மையாக பிறந்து எங்களை உமது பிள்ளைகளாய், உமது தந்தைக்கு உகந்த மக்களாய், இதோ இந்த திரு அவைக்கு பயனுள்ள ஊழியர்களாய் நாங்கள் திகழ நீர் எங்களுக்கு ஆற்றலை மீண்டுமாய் அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடி, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த பாடலை ஜெபமாய் ஒப்பு கொடுத்து பாடுகிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி என்னாலும் ஆசீருண்டு. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி என் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி என்னாலும் ஆசீருண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் நக ஒளியே. உடலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் ஒளியே, உடலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே.
எங்கள் கனவை கலைத்தாலும் நம் தேவன் வருவார், மன உறுதி தருவார். சுமைகள் சோரை கொடுத்தாலும் நம் மேய்ப்பர் வருவார், முன்பாரம் சுமப்பார். எழுந்து நடந்திடு, அவர் அடி தொடர்ந்திடு, துணிந்து வாழ்ந்திடு, அவர் கரம் போற்றிடு. நம் இயேசு தன்னை தருவார், உனக்காய் உன் வாழ்வை ஆக்குவார். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நோய்கள் மனதை வதைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொழுவார். வெறுமை நிழலாய் தொடர்ந்தாலும் நம் வேந்தன் வருவார், இறைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெபித்திடு, உன் நடுவில் வருவார். தளர்ந்திடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம் கடவுள், பாருங்கள் தாழ்பணிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசி உண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் ஒளியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே எங்கள் தெய்வமே, இதோ இந்த நாளிலே நீர் பிறக்கப் போவதை, எங்களுக்காக மீண்டுமாக எங்களை தேடி வரப்போவதை எண்ணி மகிழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே, ஆண்டவரே, நீர் எதற்காக வந்தீர் எங்களை தேடி என்பதையும் இதோ ஆராய்ந்து பார்க்கிறோம். பெருமை அடித்துக் கொள்ள ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, எங்களுடைய மரபிலிருந்து தான் இவர் தோன்றப் போகிறார், ஆனால் அவர்களை தேடி அல்ல. ஆண்டவரே, இதோ கண்டுகொள்ளப்படாத எளிய மக்களுக்காக அவர்களை தேடி வந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ உம்மை வைத்து நீர் அரசராக பிறக்கப் போகிறீர், ஆதாயம் கிடைக்கும் என்று எண்ணி ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் அடிமைத்தனங்களிலே சிக்குண்ட மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நீர் பிறந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, புறந்தள்ளப்பட்ட புறவினத்தாருக்காக நீர் பிறந்தீர். ஆண்டவரே, இப்படி எளிய
மனம் கொண்ட எளிய நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் அவர்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய பேரன்பை எண்ணி வியந்து பாடிக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே, பாடிக்கொண்டே இருப்போம். உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே, இந்த நாளிலே, இந்த பொழுதிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த பிறப்பை எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய பாவ வாழ்க்கைக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அன்று யூதர்கள் வாழ்ந்ததைப் போல நாங்களும் இதோ ஆணவத்தோடும் பிறரை அடிமைப்படுத்தும் நோக்கத்தோடும் பிறரை புறந்தள்ளியும் உம்முடைய பிறப்பிற்கு அர்த்தம் கொடுக்காமல் இத்தனை காலம் வாழ்ந்து வந்திருக்கிறோம். மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இறைத்தன்மையை பிடித்துக் கொண்டிருக்க விரும்பாமல் எங்களை தேடி வந்தீர் என்று வாசிக்கிறோம். ஆனால் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பலவற்றை பிடித்து கொண்டுதானே நிற்கிறோம். அது ஜாதியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். இப்படி பலவற்றை பிடித்து கொண்டு எங்களை நாங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றுதானே போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்தருள வேண்டும் ஆண்டவரே. சவால்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்கிறோம். அவர்களுடைய சவால்களுக்கு துணையாகவும் போராட்டங்களுக்கு ஒரு விடுதலையாகவும் நாங்கள் மாற வேண்டுமே. அப்படி அவர்களுடைய துன்பங்களிலே பங்கெடுக்காமல் வாழ்ந்திருக்கிறோமே ஆண்டவரே. இந்த வேளையில் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. பல நேரங்களில் எங்களை நிலைப்படுத்திக் கொள்ள, எங்களை உயர்த்தி கொள்ள நாங்கள் போராடிக்கொண்டே இருக்கிறோம். எங்களோடு உடன் பயணிக்கும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் அதை பற்றி யோசிக்க கூட நேரமில்லாமல் அன்றன்றைய வாழ்க்கைக்காகவே போராடி கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் ஆண்டவரே? இதோ வருடம் விழாக்கள் வரும் பொழுது ஏதோ உணவு கொடுத்து விட்டால் அந்த விழாவின் அர்த்தம் நிறைவடைகிறது என்று நினைத்து கொண்டு அதோடு முடித்து விடுகிறோமே. அது போதுமா? அவருடைய வாழ்க்கை மேம்பட எப்பொழுதும் எந்த நொடிப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்பதை உணராமல் விட்டோமே ஆண்டவரே. மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் தங்களுடைய கஷ்டங்களை மறந்து தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. இதோ தங்களுடைய திருச்சபை வளர வேண்டும், தங்களுடைய மாதா தொலைக்காட்சி வளர வேண்டும், தங்களுடைய மக்கள் நல்ல நிலை அடைய வேண்டும் என்று எத்தனையோ பேர் கஷ்டங்கள் இருந்தாலும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அவர்களுக்கு பல நேரங்களிலே நன்றியை கொடுக்க, நன்றி சொல்ல மறந்திருக்கிறோமே. அவர்களுக்காக ஜெபிக்க மறந்திருக்கிறோமே. மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படி மறந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து உம்முடைய பிறப்பை அர்த்தமற்றதாக மாற்றிவிட்டோமே. மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பேரன்பு உயர்ந்தது, பெருமை மிக்கது. அந்த பேரன்பு எங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பேரன்பை, உம்மிடம் சுவைத்த அனுபவித்த அந்த பேரன்பை எங்களோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்திலே நாங்களும் பகிர்ந்து வாழ, கொடுத்து வாழ, உம்முடைய பேரன்பை அவர்களும் சுவைத்து வாழ நாங்கள் ஒரு காரணிகளாக, உம்முடைய தூதர்களாக நாங்கள் வாழ எங்களுடைய மனதிலே மாற்றத்தை, நல்ல உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முழுமையாக ஒப்படைத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கொண்டாட்டம் ஆடைகளில் அல்ல, ஆடம்பரங்களில் அல்ல, மாறாக அர்த்தமுள்ள வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை
உணர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உணர்ந்து அதில் நிலைத்து நிற்க உம்முடைய பிறப்பை நாங்கள் உண்மையானதாக மாற்ற, அதன் வழியாக எங்களுடைய பிறப்புக்கு நாங்கள் அர்த்தம் கொடுக்க எங்களை ஆசிர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பாதங்களில் எங்களை ஒப்படைத்து நாங்கள் சரணடைந்து இதோ வேண்டி நிற்கிறோம். ஆசிர்வதியும், ஆசிர்வதியும், ஆசிர்வதியும். ஆமென். ஆமென். மாண்புயரில் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க 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 மரியே, வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.